ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, எம்ஜிஆரோட கனவு திரைப்படம் பல வியப்பூட்டும் தகவல்களோட பல சாதனைகள் படைச்ச படமான நாடோடி மன்னனை பத்தி சில தகவல்கள் தான் நான் சொல்ல போறேன். 1958ல வெளிவந்த படம் தான் நாடோடி மன்னன். ஏகப்பட்ட பொருள் செலவு, கிட்டத்தட்ட 18 லட்சம் அப்பவே செலவு பண்ணார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு எடுத்த படம். எம்ஜிஆர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிலிம். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் இரட்டை வேடத்துல நடிச்ச படம். சரி, இந்த படம் எடுக்க மூல காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் பார்த்து வியந்த அமெரிக்க வரலாற்று படமான பிராங் லாயிட் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ண இஃப் ஐ வேர் அ கிங், அந்த ஒரு வரி அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் மன்னன் ஆனால் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாரு இந்த படத்தை பத்தி. இதே மாதிரி ஒரு வரலாற்று படம் இல்லைனாலும் இது மாதிரி சாதனை படைக்கக்கூடிய ஒரு படம் நம்ம தயாரிக்கணும்னு அப்பவே அவருக்குள்ள ஒரு மூலக்கரு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட படக்குழுவுக்கு 3 படம் சஜஸ்ட் பண்ணாரு. இஃப் ஐ வேர் கிங் இந்த படத்தையும், ரிச்சர்ட் தோர்பா அப்படிங்கிறவரோட தி பிரைசனர் ஆஃப் ஜெண்டா அப்படின்ற படமும், மார்லன் பிராண்டோ ஆக்ட் பண்ண விவா சபடா அப்படின்ற 3 படத்தையுமே தன்னோட படக்குழுவை பார்க்க சொன்னாரு. தன்னோட படக்குழு பார்த்து அதோட பாதிப்புல இருந்து உருவாக்கப்பட்ட படம் தான் நாடோடி மன்னன். அந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா தன்னோட சொத்தை அடமான வச்சு தயாரிச்ச படம் தான் நாடோடி மன்னன். நிறைய பேர் இந்த அளவுக்கு போகணுமா, படம் ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஒற்றை வரி பதில்: படம் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நாடோடி. நாடோடி மன்னன்ற தலைப்பையே அவங்களுக்கு பதிலா கொடுத்தாரு. படமும் சாதனை படைச்சிச்சு. எவ்வளவு வசூல் சாதனை தெரியுமா? 1,10,00,000 ரூபாய். அப்பவே அது ரொம்ப பெரிய தொகை. சரி, இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கண்ணதாசன் சாரோட பாடல்கள் அப்பெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அதுக்கு மாறா வசனம் மட்டுமே எழுதினாங்க கண்ணதாசன் சார். கண்ணதாசன் தன்னோட முழு கவனத்தையும் வசனம் எழுதுறதுக்காகவே செலவிட்டு எழுதப்பட்ட படம் தான் நாடோடி மன்னன். சரி, அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். முக்கால்வாசி படம் கருப்பு வெள்ளையிலையும், கால்வாசி படம் கோவா கலர்லையும் எடுக்கப்பட்ட படம். அப்பவே எம்ஜிஆர் சார் ரிஸ்க் எடுத்து முக்கால்வாசிக்கு அப்புறம் கால்வாசி படத்தை கலர்ல கொண்டு வந்து தயாரிச்சு சிறப்பா தமிழ் மக்களுக்காக வெளியிட்டாங்க. இந்த படத்தோட முதல் இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும். செந்தமிழே வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாடலை கேட்க கேட்க அவ்வளோ அருமையா இருக்குன்றத தாண்டி அதுல எவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்காங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு முழுசையும் அந்த பாட்டுல, அது டைட்டில் சாங் தான், அந்த பாட்டுல அழகா தெரிவிச்சிருப்பாங்க. தமிழ் மொழியோட இலக்கணத்தோட சிறப்பு, ஆதி மொழி அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க. நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான தகவல்கள் தான். இன்னும் பல ருசிகர தகவல்கள் நாடோடி மன்னனை பத்தி இருக்குது. கண்டிப்பா இனி வரக்கூடிய வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.